ஹாய், நான் உங்கள் தோழன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாயில் வடை சுடுறதுன்னு நிறையா ஸ்லாங்கில் ஏதாவது வட்டார மொழியில் கேள்விப்பட்டிருக்கீங்க. யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட் இன்றைக்கி பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி தான் வாயில் தான் வடை சுட போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், மூணாறு போயிட்டு நல்லா ஊர்லாம் சுற்றிட்டு சாயந்தரம் போல் மழைனால நேராக வீட்டுக்கு போகலான்ட்டு வண்டியில் ஏறி பையன் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியுது, எங்கள் அம்மா இட்லிக்கு மாவு நிறைய ஆட்டிடுச்சு, அதில் உளுந்து கூடுதல் ஆட்டிடுச்சு. அதை என்ன சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா, சரி வா உளுந்த வடை சொல்லான்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வெட்டி போட்டு மாவுலாம் நல்லா பிசைஞ்சு ரெடியாக்கி வச்சுருக்காரு. இது எனக்கு தெரியாதுல்ல, நான் போனது மாவை பார்த்தா ஷாக் ஆகிட்டேன். என்ன இது இப்படி வச்சுருக்காங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்னதான் உளுந்த வடை போடலான் இருக்கேன்னு. எனக்கு ஒரே குஜாலு. ஓகே அப்படின்னா இன்றைக்கி வீடியோ எடுத்து ஃபேஸ்புக் யூடியூப்பில் போடலாம், என்ன நடக்குன்னு பார்க்கலான்ட்டு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், எப்பா நீங்கள் உளுந்த வடை போடுங்க, நான் அதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயும் போட்டுக்கிறேன்ட்டு. அவர் எதுவுமே பேசலை. ஃபோன் எடுத்துகிட்டு அடுப்புக்கிட்ட போனதும் சொன்னார், நீ ஒரு மயிரும் போடுங்க, வேண்டாம் தயவுசெய்து என்ன டிஸ்டர்ப் பண்ண உங்கள்கிட்ட மாறிடுன்ட்டு. எனக்கு என்னடா பேசுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு, சரி அவர் எப்போது இப்படி தானே, அவர் ஏதாவது சொல்லிட்டு போட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுலான்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் விட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடுக்கிறது நான் பார்த்தீங்கன்னா பயங்கரதுங்க. எங்கள் அப்பா சொல்கிறாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணுறான், நான் உளுந்த வடை போடல, அது போடல, இது போடலன்னு அவர் வேறு சும்மா நையின்ட்டு. ஏன்ட்ட சொன்னால் பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மாவை தான் பிடிச்சி திட்டிகிட்ருக்காரு. என்னத்த சொல்ல, ஒரு வழியாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். சட்டியெல்லாம் வச்சு எண்ணெயெல்லாம் காய வச்சு மாவெல்லாம் எடுத்து வடையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. எண்ணெயில் வடையை தான் சொல்கிறாருன்னு பார்த்தா எங்கள் அம்மாவை தாங்க போட்டு திட்டிகிட்டு இருந்தார். மாவு சரியில்லை, தண்ணியாக ஆட்டிட்டா, எண்ணெய் கூடுதலாக குடிக்குது. நான் நினச்சேன் இவருக்கு தான் வடை சுடுறது இல்லையா, இல்லை எங்கள் அம்மா மேலே உண்மையிலே தப்பா, மாவு அப்படி ஆட்டிருச்சா, என்ன எதுன்னு எனக்கு ஒன்றும் தெரில. சரி லாஸ்ட்டு வரைக்கும் என்ன தான் பண்ணுது, என்ன தான் நடக்குதுன்னு நானும் பார்த்தேன். வடை ஒரு வழியாக ஆயிடுச்சுங்க. நல்லா தான் இருக்குது, பார்க்க கலர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. வடையும் எப்படி இருக்குன்ட்டு லாஸ்ட்டில் தின்னு பார்க்கலான்னு பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் இடைக்கா வடையெல்லாம் எடுத்து பிச்சிலாம் காணிச்சார். பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக, பார்வைக்கு நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல நமக்கு. சும்மா ஏன்னா தான் நான் வாங்கி தின்னுட்டு லாஸ்ட்டில் கஷ்டப்படக்கூடாது. இல்லை லாஸ்ட்டில் என்ன பண்ணேன், சாப்பிட்லான்ட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதில் 4 வடையை வச்சு, வீட்டில் என்னம்மா இது வடை கூட தொட்டுக்கிறேன்னு இருக்கு, சட்னி எதாவது இருக்கான்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இந்த பீஃப் கறி இருக்குது, பீஃப் குழம்பு. அப்போ என்ன பண்ணுறேன், அதை லைட்டாக ஊற்றி சாப்பிட்டு போகிறேன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், பீஃப் இல்லை, பீஃப் எனக்கு பயங்கர இஷ்டங்க. நான் என்ன பண்ணேன், பிளேட்டில் ஒரு 4 இட்லியை வச்சு அதில் கொஞ்சம் பீஃப் குழம்பு எடுத்து ஊற்றி அப்படியே ஒரு 2 மினிட்டு ஊற விட்டு எடுத்து சாப்பிட்டோம் பாருங்க. அப்பா வா, சொர்க்கம் தாங்க. இந்த சாப்பிடும்போது சொர்க்கமே இதாகுதுன்னுவாங்கள்ல, அது உண்மை தாங்க. இஷ்டம் உள்ள பொருள் எப்போ நமக்கு இஷ்டப்பட்டு சாப்பிட்டாலும் அதில் தாங்க சொர்க்கம். எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி வடை கூட குழம்பு, பீஃப் குழம்பு, சிக்கன் குழம்பு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற இஷ்டம்னு சொல்லுங்கள். எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் தோழா.